வணக்கம். போன மாதம் அமெரிக்கா போயிட்டு வந்தேங்க. எங்கே போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா, ஹாங்காங்கில் போய் மாட்டிக்கிட்டேன். எதுக்காக? ஃப்ளைட்டு நான் அதாவது சிங்கப்பூர்லேருந்து நான் இதுக்கு போகிறேன், ஹாங்காங் போகிறேன். ஹாங்காங்லேருந்து அமெரிக்காவுடைய தமிழ் சங்கங்களுக்கு பேச போகணும். அதாவது ஜனவரி மாதம் இது நான் சொல்கிறது. அப்போ எல்லாம் போயிட்டேன். மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர் வந்து, சிங்கப்பூர்லேருந்து ஹாங்காங் போய் இப்போ நான் என்னுடைய ஃப்ளைட்டு இப்போ இதுக்கு போகணும். இறங்கி போனால் 15 மணி நேரம் லேட்டு. அதாவது மத்தியானம் 3:30க்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு நாளை காலை 7:30க்கு தான் எடுப்பாங்கன்ட்டாங்க. இப்போ என்ன சிக்கல்னு கேட்டிங்கன்னா, அந்த 14 மணி நேரம் 15 மணி நேரமும் நான் அங்கே தான் உட்காந்துட்டு இருந்திருக்கணும். வெளியில் வரலாமான்னு கேட்ட உடனே நண்பர்கள் சொன்னாங்க, வேண்டாம், இங்கே வந்து நாடு நல்லா இல்லை, நிறைய இதுகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. போயிட்டு போயிட்டு நான் ஒரு 10 நாள் முடிச்சுட்டு வர்ற போதுங்க, நான் பட்டப்பாடு ஏன் தெரியுங்களா? அதுக்குள்ளே வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க. கொரோனா வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் முகமூடி மாதிரி இதை அணிஞ்சிக்கிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணி நம்மளை 100 முறை செக் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டியது தான். சரி, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பன்றிக் காய்ச்சல்ங்கிறோம், கொரோனா அப்படிங்கிறோம், அதே மாதிரி சிக்கன் குனியா அப்படிங்கிறோம். இந்த மாதிரி காய்ச்சல்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கேள்விப்பட்டிருப்பாங்களா? இல்லை. ஒருவேளை வேறு பேரில் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு மலேரியாங்கிற ஒரு காய்ச்சல் இருக்கும். அந்த மலேரியா காய்ச்சல் இருந்தால் உடம்பு குளிர் வந்துடும். நிமோனியா அப்படின்னு ஒரு காய்ச்சல் பின்னாடி அதை சொல்லுவாங்க. அதுக்கு முந்தி வந்து விஷஜுரம் அப்படிம்பாங்க ஒரே வாரத்தில். கடும் ஜுரம் விடாமல் அடிக்கிறது, டைஃபாய்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டைஃபாய்டு ஜுரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாதாரணமாக வந்துட்டு இது பெரிய இழப்புகள் இதில் இருக்காதுங்க. நிமோனியா கொஞ்சம் கடுமையானது. ஆனால் அந்த கொரோனா வைரஸ்னால் சீனா மட்டுமில்லை, உலக பொருளாதாரமே மாறி போச்சுங்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்? இது வராமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். மருத்துவர்கள் சொல்கிறாங்க, உங்களுடைய கைகளை நல்லா கழுவுங்கிறாங்க. எங்கே போயிட்டு வந்தாலும் கையை கழுவிக்கிறது ஒரு முக்கியம். நீங்கள் நினச்சி பாருங்கள், கிராமத்தில் வீடு வாசலில் ஒரு அண்டாள தண்ணியும் ஒரு செம்பும் இருக்குங்க. நான் பார்த்துருக்கேன் எல்லா வீடுகள்லையும். அங்கே ஒரு இது போட்டிருப்பாங்க, சதுரக்கல் போட்டிருப்பாங்க. நம்ம போய் காலை செருப்பை கழட்டி வச்சுட்டு தண்ணியை மோத்து காலை நல்லா கழுவிட்டு கையை கழுவிட்டு உள்ளே போகணும். எந்த மருத்துவர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு? சரி, அடுத்தது நம்முடைய உணவுலேயே நல்ல மருந்துகள் இருக்குதுங்க. இந்த மருந்துகளை நம்ம சாப்பிட்டோம்னாலே போதும். இஞ்சி, பூண்டு, சீரகம் இவையெல்லாம் உணவில் இருந்தாலே நல்ல விஷயங்கள். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலையும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் பழமொழி. மிளகை கையில் வச்சுருந்தா போதுமா. அதனால தானேங்க உலக நாடுகள்லாம் இந்தியாவை நோக்கி ஓடி வந்தது. எதுக்காக? இங்கே மிளகும் உப்பும் கிடைக்குதுங்கிறதுக்காக தான் வந்தாங்க. எல்லாத்த காட்டிலும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, என்ன நிலவேம்பு கஷாயம்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த நிலவேம்பு கஷாயத்தை சாதாரணமாக நீங்கள் வேறு ஒன்றும் வேண்டாம். காய்ச்சல் வந்தால் தான், காய்ச்சல் வந்த பிறகு தான், அதெல்லாம் வேண்டாங்க. வருமுன் காப்பது தான் சிறப்பு. அதுதான் நாம் என்ன செய்யலாம். எல்லாருக்குமே முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க புதனும் சனியும் வச்சுருப்பாங்க. மாதத்துக்கு ஒருக்க விளக்கெண்ணெய் குடிக்கிறதுன்னு வச்சுருப்பாங்க. விளக்கெண்ணெய் சாப்பிட்றதோடு மட்டுமில்லை, தொப்புளில் தொட்டு வைப்பாங்க. கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா இது பண்ணுவாங்க. இந்த விளக்கெண்ணெய்லாம் என்ன அப்படிங்க இப்போ இருக்கான்னு தெரியல, நமக்கே தெரியல. அதோடு மட்டும் இல்லை, இந்த மாதிரியான முன்னோர்களுடைய நல்ல எளிய மருத்துவ முறைகளை நம்ம பயன்படுத்த பழகிட்டோம்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். சோற்று கற்றாழை இருக்க, அதனுடைய அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சு மாதிரியான விஷயத்தை அப்படி கண்ணில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டால் போதுங்க. கேட்ராக்டோ மற்ற விஷயங்களோ இதுக்கான இதுகளை கொஞ்சம் தள்ளி போடலாம். வேறு ஒன்றும் இல்லை. வராது அப்படிலாம் உறுதியெலாம் கொடுக்க முடியாது. எளிமையான விஷயங்களை, யோகாவா கொஞ்சம் பழகிட்டால் நல்லது, நடைப்பயிற்சியாக கொஞ்சம் நல்லது தான், அதிகாலையில் எழுந்திருக்கிறதா இது நல்ல பழக்கம்தான். பழக்க வழக்கங்களால் பலவற்றை நாம் தவிர்க்கலாம், தள்ளி போடலாம். முறையான உணவும் முறையான தூக்கமும் நேரத்துக்குரிய தூக்கமும் இருந்தால் இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து விடலாங்க. எல்லாவற்றையும் காட்டிலும் மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்காயும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும்பாங்க. அதனால் மூத்தோர் சொல்லையும் முன்னோர் சொன்னவற்றையும் நல்லதை எடுத்துக்கங்க. அதில் சில விஷயங்கள் தவறாக கூட இருக்கலாம், அதை நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் முடப்பழக்க வழக்க வேண்டும் என்று ஒதுக்க வேண்டாம்.
எல்லாவற்றையும் நம்பவும் வேண்டாம், நல்லவற்றை எடுத்துக்கொண்டால் நல்லது. இப்படியான உலகத்தை உழுக்குகிற நோய்கள் வருகிற போதெல்லாம் நாம் மிக தயாராக இருந்து கவனமாக இருந்து அதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.